இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्. எப்போதும் கைகூப்பிக் கொண்டு பணிவு மாறாமல் வாய் முழுவதும் நெஞ்சம் நிறைந்தும் ராமநாமத்தையே கூறிக்கொண்டு ஹனுமான் திகழ்கிறார். ஆஞ்சநேயரை வினய ஆஞ்சநேயராய், வீர ஆஞ்சநேயராய், அபய ஆஞ்சநேயராய் பலவிடங்களிலும் தரிசித்திருக்கிறோம். இன்று நமக்கு ஒரு பாக்கியம். ஆஞ்சநேயரை கணையாழி ஆஞ்சநேயராய் சேவிக்க போகிறோம். ஆழி என்பது மோதிரத்தை குறிக்கும். கணையாழி ராமனுடைய திருவிரல் மோதிரம். ஹனுமானை தெற்கு நோக்கி சீதையை தேடுவதற்காக சுக்கிரீவன் அனுப்புகிறான். அப்போது ராமன் தன்னுடைய திருநாமம் பதிக்கப்பட்ட மோதிரத்தை ஆஞ்சநேயரிடத்தே கொடுத்தார். இதை உன் அடையாளமாக வைத்துக் கொள்ளும். இதை கொண்டு போய் நீர் சீதையை தரிசிக்கும் போது கொடும். என்னிடத்திலிருந்து வந்திருக்கிறீர் என்று அப்போது சீதை புரிந்து கொள்ளுவாள், நம்புவாள். ஆக பெருமானுக்கு பிரதிநிதி ஆஞ்சநேயர், அவர் ராமதூதன் என்பதற்கு ஒரு அடையாளமே மோதிரம், கணையாழிதான். அந்த கணையாழியை தன் திருக்கைகளில் பிடித்து கொண்டே கூப்பிய கரங்களோடே நின்ன திருக்கோலத்தில் ஆஞ்சநேய சுவாமி தரிசனம் கொடுக்கிறார். ஸ்ரீரங்கம் இரண்டு காவிரிக்கு நடுவில் இருக்கும் திருத்தலம். இன்றும் ஸ்ரீரங்கத்தில் ஹனுமானும் விபீஷணனும் தினமே வாழ்ந்து பெருமானை துதிக்கிறார்கள் என்பது நம்பிக்கை. இதை பராசர பட்டர் சாதிக்கும் போது ஹனுபூஷ விபீஷணயோகோ ஸ்யாம் யதமாவிக மோட்சம் உபேக்ஷ்ய ரகுநாயக நிஷ்கலயபூதம் புவி ரங்கதனம் ரமயேதே என்று ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் விண்ணப்பிக்கிறார். ஹனுமானும் விபீஷணனும் இந்த திருத்தலத்தே இன்னும் இருக்கிறார்கள். ராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் திருவரங்கன். ராமனையே ஆராதிக்கும் எண்ணத்தோடே ஆஞ்சநேயர் இத்திருத்தலத்தே உள்ளார். ஸ்ரீரங்கத்தில் வசந்த நகர் என்னும் இடத்தில் கணையாழி ஆஞ்சநேயர் சன்னதி. இந்த சன்னதியை சேவிக்கும் போதே வித்யைக்கு அதிபதியாய் வித்யாமூர்த்திகளாக இருக்கும் பல பேர் இத்திருக்கோயிலில் எழுந்தருளி உள்ளார்கள். ஹயக்ரீவ பெருமான் வித்யைக்கே கடவுள். காயத்ரி தேவி அவள் அருளால் தான் வித்யை வளர்கிறது. ஆஞ்சநேயரோ நவ வியாக்கரணங்களையும் 9 இலக்கணங்களையும் சூரிய பகவானிடத்தே 9 நாட்களில் கற்றவர். ஆக இந்த திருக்கோயிலுக்குள் நமக்கு வித்யை கொடுக்கக்கூடிய, கல்வியை நன்கு அருளக்கூடிய அனைத்து பெருமான்களும் எழுந்தருளி உள்ளார்கள். ஆகவே இது தனிச்சிறப்பு பெறுகிறது. இன்று முதலில் கணையாழி ஆஞ்சநேயரை தரிசிப்போம். ஆஞ்சநேயருக்கு மேலேயே ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகியோர் எழுந்தருளி உள்ளார்கள். அவர்கள் திருவடியில் தான் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். ஆஞ்சநேயருக்கு அருகில் தன்வந்திரி அமுத குடத்தை கையில் பற்றி கொண்டு உற்சவமூர்த்தியாக உள்ளார். பகவான் தன் தோள்களால் அலை கடல் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்துதான் தன்வந்திரி அமுத குடத்தோடே தோன்றினார். அஸ்வாப்சரோ விஷசுதா விதுபாரிஜாத லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதி பபூவ என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார்.
லக்ஷ்மி தேவி, அமுதம், தன்வந்திரி, உயர்ந்த அப்சரசுகள், ஐராவதம் என்னும் யானை, அதே போல உச்சஸ்ரவசுங்கிற குதிரை, இது அத்தனையும் கடலிலிருந்து தோன்றிச்சான். தன்வந்திரியை வணங்க நமக்கு ஆயுள், அதைவிட ஆரோக்கியம் நீடிக்கப்படுகிறது. நன்கு கல்வி கற்க வேண்டுமானால் அதற்குரிய ஆரோக்கியம் வேணும். அதற்குத்தான் தன்வந்திரி உள்ளார். அடுத்த ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்தில் கைகளை கூப்பிக் கொண்டுள்ளார். 2 திருக்கண்களாலும் நேரே நம்மை பார்த்து அனுகிரகிக்கிறார். பல கோயில்களிலும் ஆஞ்சநேயருடைய திருமுகம் ஒரு புறம் திரும்பி இருக்கும். ஆகையால் ஒரு கண்ணால் தான் நம்மை கட்டாட்சிப்பார். ஆனால் இங்கே நேரே நம்மையே பார்க்கிறபடியால் 2 திருக்கண்களாலும் கட்டாட்சிக்கிறார். அவருடைய கூப்பிய கைக்கு மேலே கணையாழி மோதிரம் உள்ளது. இதைத்தான் சீதையினிடத்தில் கொடுத்தார். ஸ்ரீ வைஷ்ணவ மரபிலே ஆஞ்சநேயரை ஆச்சாரியனாக கொண்டாடுவார்கள். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தாலே இதை தெரிவிக்கிறார். தர்போதக்ர தசேந்திரியானன மனோனத்தன் சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாம் ஆஸ்ரிதா அத்யத்தே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்த விதேகராஜ தனயான் நியாயேன லாலப்பியதே. ரொம்ப ஆச்சரியமான கருத்து. சீதை அசோகவனத்தில் இலங்கையில் அடைபட்டாள். அது ஏதோ கதைன்னு நினைக்க வேண்டாம். நாம்கிற ஓரொரு ஜீவாத்மாவின் கதை. ஜீவன் இந்த உடலுக்குள்ளே சிறைப்பட்டான். இந்த ஜீவனைப் போலத்தான் சீதை அசோகவனத்தில் சிறைப்பட்டாள். இந்த உடலை இவ்வளவு பெரிய பவசாகரம், அதாவது சம்சாரக்கடல் சூழ்ந்திருக்கிறது. அங்கே சீதையை உப்பு கடல் சூழ்ந்திருந்தது. சீதையை ராவணன் துன்பம் கொடுத்தான். தன் ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினான். இங்கே நம்மை நம் மனசு வற்புறுத்துகிறது. மனது போன வழிக்கு நாம் போக வேண்டும், இறைவனிட்ட வழிக்கு செல்லாமல் மனதிழுத்த வழிக்கு நாம் போக வேண்டும் என்று மனது துன்பம் கொடுக்கிறது. அங்கே ராவணனுக்கு 10 தலைகள் உண்டு. இங்கே மனதுக்கு 10 தொண்டர்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. அங்கு சீதை ராமன் எங்கிருக்கிறான் என்பதே தெரியாமல் தவித்தாள். இங்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மா எங்கிருக்கிறான் என்று தெரியாமல் தவிக்கிறான். அங்கே ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமனின் செய்தி கூறினார். இங்கே ஓர் ஆச்சாரியன் வந்துதான் பரமாத்மாவை பற்றின செய்தியை ஜீவனுக்கு உரைக்கிறான். நான் ராமனால் அனுப்பப்பட்டவன் என்பதற்கு அடையாளமாக ஆஞ்சநேயர் கணையாழி மோதிரத்தை கொண்டு வந்தார். இங்கே ஆச்சாரியன் தான் பெருமானுக்கு பிரதிநிதி என்று சொல்ல சங்கம் சக்கரம் ஆகியவற்றை கைகளில் பிடித்து சமாஸ்ரயணம் என்கிற பஞ்சசம்ஸ்காரத்தில் தாபக, வலது தோளிலே சக்கரம் இடது தோளில் சங்கம் என்பதை ஒத்துகிறார். ஆக எவ்வளவு ஒற்றுமை பார்த்தீர்களா? இதைத்தான் வேதாந்த தேசிகன் ஹனுமானுக்கு ஆச்சாரியனின் நிலை. அவர்தான் குரு, அவர்தான் ஆச்சாரியன் என்கிறார். ஆச்சாரியனிடத்துல தான் வித்தையை கற்க வேண்டும். ஆக இந்த தலத்தை வித்தையே கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர்களிலே தலைவரான சீதை ராமன் ஆகிய இருவருடைய உயிரையும் மீட்டு கொடுத்த ஆஞ்சநேயர் பிராண தேவதையாக எழுந்துருளி உள்ளார். அவரை இன்று சேவித்தோம். இனி அயோத்தியா காண்டத்தில் கம்பராமாயணத்தில் முதலில் விட்ட இடத்திலிருந்து பார்ப்போம். பின்னால் வால்மீகி ராமாயணத்துக்கு வருவோம். பரதன் நாட்டுக்குள் புகுந்தான். கைகேயை வணங்கினான். கைகேயை செய்து கூறினாள், உன் தந்தையார் மரித்தார். பரதா, கவலைப்படாதே, உனக்காக நாட்டை பெற்று வைத்திருக்கிறேன். அதை கேட்டு அடிபட்ட பாம்பு போலே துடித்தான் பரதன். வாய் ஒளி மழுங்க தன் மலர்ந்த தாமரை ஆய்மலர் நயனங்கள் அருவி சோர்தர தீயலி செவியில் வைத்தனைய தீய சொல் நீ அவனது உரை செய்ய நினைப்பரோ என்றான். தந்தை மரித்ததை போய் இவ்வளவு எளிதாக கூறுகிறாயே தாயே, நீ ஒரு தாயா? 60,000 ஆண்டு அவரோடே நீ நடத்தினாய். இப்படி அவர் மரித்ததையா சொல்லுவாய்? எழுந்தனன் ஏங்கினன் இறங்கி பின்னரும் விழுந்தனன் விம்மினன் வெய்து உயிர்த்தனன் அழிந்தனன் அறற்றினன் அறற்றி இன்னன மொழிந்தனன் பின்னரும் முருகன் செவ்வியான். அழகான கோலமுடைய பரதன் அலங்கோலமாகி போனான். அழுதான், துடித்தான், புரண்டான், எரிந்தான். ஆனால் இனி செய்தி என்ன பயன்? ராமன் இல்லை என்னும் செய்தி இன்னும் தெரியாது. தயரதன் மரணமடைந்தான் என்று மட்டும் நினைத்து அழுது கொண்டிருக்கிறான். எந்தையும் யாயும் எம் பிரானும் எம் முனும் அந்தம் இல் பெருங்குணத்து இராமன். ஆதலால்
வந்தனை அவன் கடல் வைத்த போது அலால் சிந்தை வெண்கொடும் துயர் தீர்கலாது என்றான். எனக்கு தந்தைக்கு ஒப்பானவனும் என் முன் பிறந்தவனும் குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமும் நேர்மையே உருவானவனுமான ராமன். அவனை பார்த்தவன் திருவடிகளை தொட்டு வணங்கினாலே ஒழிய எனக்கு ஏற்பட்ட தாபம் போகாது. நான் தந்தை மரித்ததைக் கண்டு துன்பப்படுகிறேன். இதற்கொரே மாற்று மருந்து ராமன் திருவடிகளை வணங்குவது. தாயே, நான் போய் ராமனை வணங்கிவிட்டு வருகிறேன் என்றான் பரதன். நடக்குமா? அடுத்து கூறுகிறார். கைகேயி ராமன் காட்டுக்கு சென்னதை சொல்லுகிறாள். அவ்வுரை கேட்டலும் அசனி ஏறு என வெவ்வுரை வல்லவள் மீட்டு கூறுவாள். தெவ்வடு சிறையனாய் தேவி தம்பி என்று இவ்விருவரோடும் காணத்தான் என்றார். கவலைப்படாத பரதா, ராமன் 14 ஆண்டு தம்பியோட காட்டுக்கேகி இருக்கிறான், திரும்ப வருவான் என்று நிதானமாக கூறினாள். பரதன் நைந்து ஏங்கி வனத்தினன் என்று அவளை செய்த மாற்றத்தை நினைத்தனன். காட்டுக்கு போனான் என்கிற சொல் காதில் பட்டவுடன் இருந்தனன் நெருப்புண்டான் என நெருப்பை காதில் கொட்டினா போலே துடித்தான். வினைத்திறன் யாதியினி விளைப்பது இன்னமும் எனைத்துள கேட்பன் துன்பம் யான் என்றான். எதற்காக ராமன் காட்டுக்கேகினான்? குற்றம் புரிந்தானா? மாற்றான் மனையை பார்த்தானா? வேறொரு பொருளை அபகரித்தானா? என்ன குற்றம் புரிந்தான்? கேட்டதற்கு அவள் கூறுகிறாள். குருக்களை இகழ்தலின் அன்று, கூறிய செருக்கினால் அன்று. குருவை இகழ்ந்ததினாலேயும் போகலையா? இல்லை. செருக்கினால் ஒருவேளை கர்வத்தாலே தவறா? இல்லை. ஒரு தெய்வத்தாலும் அன்று. அருக்கனை அணைய அவ்வரசர் கோமகன் இருக்கவே வனத்தவன் ஏகினான் என்றாள். அரசர் கோமகன் தயாரதன் இருந்தபோதே ராமன் காட்டுக்கு ஏகினான் என்றாள். அது கேட்டு பரதன் மிகவும் சினம் கொண்டான். ரௌத்ர ரசம், நவரசங்களிலே அதீத சினத்தோடு இருப்பது ரௌத்ர ரசம். கூறுகிறான். சூடின மலர்க்கரம் சொல்லின் முன் செவி கூடின, புருவங்கள் குனித்து கூத்து நின்று ஆடின, உயிர்ப்பினோடு அழல் கொழுந்துகள் ஓடின, உமிழ்ந்தன உதிரம் கண்களே. கண்கள் நெறிந்து போய் பல்லை கடகடவென கடித்து நாக்கை கடித்து கொண்டு நெருப்பு கக்குகிறா போலே குவிந்த கரத்தோടെ என் செய்வதென்னே கைகளை ஒன்றுக்கொன்று வைத்து நெறித்து கொண்டான் பரதன். துடித்தன கபோலங்கள், அவனுடைய கண்ண கதுப்புகள் துடித்தன. சுற்றும் தீச்சுடர் பொடித்தன மயிர் தொலை அவன் தலைமையிலெல்லாம் உளம்பித்து. புகையும் போர்த்தது மடித்தது வாய், வாய் உதடுகளை அடித்து கடித்து மடித்து கொண்டான். மேலும் நெடு மழை கை மண்பக அடித்தன ஒன்றோரொன்றி அசனி அஞ்சவே. தன்னுடைய நீண்ட தடம் தோள்களோட அந்த கையெடுத்து பூமியில் அடிக்க இடி இடித்தார் போலே அயோத்தி மாநகரமே நடுங்கித்து. கொடியவன் கோபத்தால் கொதித்த கோளரி கடியவள் தாயென கருதுகின்றன. நெடியவன் முனியும் என்று அஞ்சி நின்றனன். இடிபுறும் அணைய வெம்மொழி இயம்புவான். ராமா, உன்னால் தான் இது அத்தனையும் நடந்திருக்கிறது. நீ பார்த்து காட்டு கேக மாட்டேன்னு சொல்ல வேண்டாமா? நீ என்ன சொல்லுவாயோ என்பதால் கைகேயியை கொல்லாமல் விடுகிறேன். இல்லையெனில் இப்போதே அவளை அழித்து விடுவேன். இறந்தான் தந்தை ஈந்த வரத்துக்கு இழிவு என்ன, அறந்தான் ஈது என்று அன்னவன் மைந்தன் அரசலாம் துறந்தான். தந்தை இறந்தான். தான் கொடுத்த வரம் குற்றம் என்பதை உணர்ந்த தந்தை துறந்தான், இறந்தான். தந்தை செய்தது குற்றமோ சரியோ, செய்ததை நடத்த வேண்டும் என்பதற்காக ராமன் காட்டுக்கேகினான். இனி இந்த தம்பிக்கு என்ன வேலை இருக்கிறது தெரியவில்லையே. கொன்றேன் நான் என் தந்தையை, மற்றும் கொலைவாயால் ஒன்றோ கானத்து அண்ணலை உய்த்தேன். என் தந்தையும் உன் வாய் மூலமாக கொண்டேன். என் அண்ணனையும் உன்னால் காட்டுக்கு அனுப்பிவிட்டேன். அனைத்து குற்றத்தையும் தானே ஏற்றுக்கொள்ளுகிறான். கௌசலையிடத்தை சென்றான், வணங்கினான். முதலில் கௌசலை சந்தேகப்பட்டாள். ஆனால் பரதன் அனைத்தும் சூளுரைக்கிறான். நான் அனுப்பி ராமன் காட்டு கேகவில்லை, திரும்ப திரும்ப கூறுகிறேன், என்ன நம்பு என்று சொல்ல சொல்ல கௌசல்யன் நம்பினாள். அணைத்து கொண்டு முன்னையிலும் குல முதலுள்ளவர்கள் தாம் நின்னை யாவரே நிகர்க்கும் நீர்மையார் மன்னர் மன்னவா என்று வாழ்த்தினாள். உன்ன உன்ன நைந்து உருகி விம்முவாள். அவள் உருகி போய் நெஞ்சு கொதிக்க பொறும பரதனை அணைத்து கொண்டு, பரதா, எத்தனையோ அரசர்களை பற்றி கேட்டிருக்கிறேன். அம்பரீஷன், மாந்தாதா, திலீபன், ஏன் கட்வாங்கன், ககுத்ஸ்தன், இக்ஷ்வாகு, மனு எல்லாம் உன் முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் அனைவரையும் நீ வென்று விட்டாய். 1000 பேர் சேர்ந்தாலும் உனக்கு சமமான அரசன் கிட்ட மாட்டான் என்று சொல்ல மூச்சு விட்டான் பரதன். மேலே நடந்ததை கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.